வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 5ல 13வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0 டிகிரி செல்சியஸ் மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலையின் கூடுதல் 18 டிகிரி செல்சியஸ் எனில் 5 நாட்களின் வெப்பநிலையை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு குளிர்காலத்துல திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 5 நாளோட வெப்பநிலையை எங்க எடுக்கிறாங்க? ஊட்டியில எடுக்கிறாங்க. அது வந்து என்னவா இருக்கு? கூட்டுத்தொடரா இருக்கு. திங்கட்கிழமையில இருந்து புதன்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பநிலை கூட்டினா 0 வருது. புதன்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பநிலை கூட்டும் போது 18 டிகிரி வருது. அப்போ 5 நாட்களோட வெப்பநிலை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை சொல்லிட்டாங்க. அப்ப கூட்டுத்தொடர் வரிசையில முதல் 5 உறுப்புகளை எடுத்து எழுதுவோம். a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம முதல் 5 நாள் தானே. அப்ப பாருங்க, இது திங்கட்கிழமை, இது செவ்வாய், இது புதன், இது வியாழன், இது வெள்ளி எடுத்துக்கலாமா? பாருங்க, ஊட்டியின் வெப்பநிலை திங்கட்கிழமை a டிகிரி செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை a plus d டிகிரி செல்சியஸ், புதன்கிழமை a plus 2d plus டிகிரி செல்சியஸ், வியாழக்கிழமை a plus 3d டிகிரி செல்சியஸ், வெள்ளிக்கிழமை a plus 4d டிகிரி செல்சியஸ். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய வெப்பநிலை, அதாவது இதுல இருக்கக்கூடிய ஏடியோட மதிப்பை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு பிரதிட்டா நமக்கு கணக்கு முடிஞ்சது. இப்ப முதல்ல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. 3 நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளை கூட்டினா அப்படியே வெப்பநிலை என்னது? 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, therefore எந்தெந்த வெப்பநிலை? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இது எல்லாத்தையும் கூட்டும் போது 0 டிகிரி செல்சியஸ். இப்ப பாருங்க, திங்கட்கிழமையோட வெப்பநிலை a பிளஸ் செவ்வாய்க்கிழமையோட வெப்பநிலை a பிளஸ் டி பிளஸ் கமால்ல பிளஸ் போட்டுங்க. புதன்கிழமையோட வெப்பநிலை a பிளஸ் 2d எல்லாமே 0க்கு சமமா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு a பிளஸ் ஒரு a பிளஸ் ஒரு a கூட்டினா என்ன வரும்? 3a பிளஸ் ஒரு d பிளஸ் 2d கூட்டினா என்ன வரும்? 3d ஈக்குவல் டு 0. இது 3 மடங்கா இருக்கா? அப்ப 3 கொண்டு வகுத்துடலாமா? வகுத்தல் பை 3 3 கொண்டு நம்ம வகுக்கிறோம். அப்ப என்ன ஆகும் பாருங்க, 3a பை 3 பிளஸ் 3d பை 3 ஈக்குவல் டு 0 பை 3. இப்ப பாருங்க, 3 கேன்சல் ஆயிரும், a மட்டும் வரும். 3 கேன்சல் ஆயிட்டு வெறும் d மட்டும் வரும். 0 பை 3 0 தான். இது சமன்பாடு 1. அதுக்கு அடுத்தது கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? மேலும் மேலும் அடுத்த 3 நாள் கூட்ட போறோம். அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது எல்லாத்தையும் கூட்டினா எதுக்கு சமமா இருக்கு? 18 டிகிரி செல்சியஸுக்கு சமமா இருக்கு. கொடுத்திருக்காங்க பாருங்க. என்னது? புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை கூட்டம்னா 18 டிகிரி செல்சியஸ். இப்ப பாருங்க, புதன்கிழமை வந்து என்ன பாருங்க, புதன்கிழமை a plus 2d, வியாழக்கிழமை a plus 3d, வெள்ளிக்கிழமை a plus 4d எடுத்துக்கலாமா? புதன்கிழமை வெப்பநிலை a plus 2d, வியாழக்கிழமை a plus 3d, வெள்ளிக்கிழமை a plus 4d இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா எவ்வளவு வருது? 18 வருது. இப்ப பாருங்க, ஒரு a plus ஒரு a plus ஒரு a கூட்டினா என்ன வரும்? 3a பிளஸ் 2d ஒரு 3d கூட்டினா 5d, 5d ஒரு 4d கூட்டினா 9d ஈக்குவல் டு 18. இதுவும் பாருங்க எல்லாமே 3 மடங்கா இருக்கா? இப்போ 3 கொண்டு வகுத்துடலாமா? வகுத்தல் பை 3, அதாவது 3 ஆல் இருபுறமும் வகுக்க. அப்போ 3a பை 3 பிளஸ் 9d பை 3 18 பை 3 கேன்சல் பண்ணுங்க. 3 கேன்சல், 1 3 3 3 9, 1 3 3 6 3 18. அப்ப பாருங்க என்ன இருக்கு? a பிளஸ் 3d ஈக்குவல் டு 6. இது சமன்பாடு 2. இப்ப என்ன செய்யணும்னா சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் தீர்த்து a மற்றும் d யோட மதிப்புகளை கண்டுபிடிக்க போறோம். ஈஸியா நீக்கல் முறையில் நம்ம கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இந்த முதல் சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க, எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்கு பாருங்க, a பிளஸ் d ஈக்குவல் டு 0. சரியா? இப்ப குறிய மாத்துங்க. என்ன வேற வேற குறி தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். இங்க மைனஸ் பிளஸ் இருக்கு, மைனஸ் இங்கேயும் மைனஸ். இப்போ கேன்சல் பண்ணலாமா பாருங்க, பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். 3d இருந்து 1d இங்க இது மேல 1 அர்த்தம். 3d இருந்து 1d மைனஸ் பண்ண அப்ப என்ன வரும்? 2d ஈக்குவல் டு 6ல 0 கழிச்சா 6 தான். இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 எப்படி?
இந்த 2 இங்க வந்தா வகுத்தலா மாறும். இங்க பெருக்கல தானே இருக்கு, இங்க வந்தா வகுத்தலா மாறும். அப்ப 6/2 3ன்னு வந்துரும். அப்ப D = 3. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? D யோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன வேணும்? A வோட மதிப்பு வேணும். அப்ப இந்த D யோட மதிப்பை கொண்டு போய் 1வது சமன்பாடுல பிரதியிடலாமா? பாருங்க. D = 3 என எதுல பிரதியிட போறோம்? 1ல் பிரதியிட. 1ல் பிரதியிடலாமா? பாருங்க. 1வது சமன்பாடு எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கா? A. A தான் கண்டுபிடிக்க போறோம். பிளஸ் D. D யோட மதிப்பு 3 எதுக்கு சமமா இருக்கும்? 0க்கு சமமா இருக்கும். அப்ப A = +3 இங்க வந்தா -3. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? A வோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். D யோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு நாளோட வெப்பநிலையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல திங்கட்கிழமையோட வெப்பநிலையை கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. திங்கட்கிழமையோட வெப்பநிலை என்னன்னு எடுத்திருக்கோம் பாருங்க. வெறும் A மட்டும்தான். அப்போ A டிகிரி செல்சியஸ் = A வோட மதிப்பு என்ன? -3 டிகிரி செல்சியஸ். அப்ப திங்கட்கிழமையோட வெப்பநிலை -3 டிகிரி செல்சியஸ். முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கலாமா? செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் பாருங்க. A + D டிகிரி செல்சியஸ் = A வோட மதிப்பு -3 பிளஸ் D யோட மதிப்பு 3. A வோட மதிப்பு -3, D யோட மதிப்பு +3. இங்க இருக்கா? பிரதியிட்டாச்சு. என்ன வரும் பாருங்க? 0 வந்துரும். அப்போ +3 - கேன்சல் ஆகி 0 டிகிரி செல்சியஸ். என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை. அடுத்தது புதன்கிழமை பார்ப்போமா? புதன்கிழமை என்னன்னு எடுத்திருக்கோம்? A + 2Dன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? 2D டிகிரி செல்சியஸ் = A வோட மதிப்பு -3 பிளஸ் 2 × D யோட மதிப்பு 3. இது சுருக்குனா போதும். அப்ப -3 பிளஸ் 2 3 6. 6ல 3 கழிச்சோம்னா 3. அப்ப 3 டிகிரி செல்சியஸ். இது புதன்கிழமைக்கான வெப்பநிலை. அதுக்கு அடுத்து பாருங்க. வியாழக்கிழமையோட வெப்பநிலையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். வியாழக்கிழமையோட வெப்பநிலை என்ன எடுத்திருக்கோம் பாருங்க. A + 3Dன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல A + 3D டிகிரி செல்சியஸ். அப்ப A வோட மதிப்பு என்ன? -3 பிளஸ் 3 அப்படியே வந்துடும். Dக்கு பதிலா 3 = -3 அப்படியே வந்துடும். பிளஸ் 3 9. அப்போ 9ல 3 கழிச்சோம்னா 6 டிகிரி செல்சியஸ். என்னைக்கு? வியாழக்கிழமை. சரியா? அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை பார்க்கலாமா? வெள்ளிக்கிழமையோட வெப்பநிலை என்னன்னு எடுத்திருக்கோம்? A + 4D டிகிரி செல்சியஸ். மதிப்புகளை பிரதியிடுங்க. = A வோட மதிப்பு -3 பிளஸ் 4 அப்படியே வந்துடும். Dக்கு பதிலாக 3. சுருக்கிடலாமா? -3 பிளஸ் 4 12 = என்ன வரும் பாருங்க. 12ல 3 கழிச்சா 9 டிகிரி செல்சியஸ். பாருங்க. அப்ப நமக்கு திங்கட்கிழமை -3 டிகிரி செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 0 டிகிரி செல்சியஸ், புதன்கிழமை 3 டிகிரி செல்சியஸ், வியாழன் 6 டிகிரி செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 9 டிகிரி செல்சியஸ். இதான் என்னது? நமக்கு தேவையான திங்கள் முதல் வெள்ளி வரை உள்ள வெப்பநிலைகள். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.